ஹலோ விவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நம்ம செடியோட அப்டேட் பார்ப்போம். அப்டேட் பார்த்துட்டு ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் தான் கொடுக்க போகிறோம். இங்கே பாருங்கள் விவர்ஸ், திருப்பி வெங்காயத்தை நல்லா முளைச்சிட்டாங்க. சட்னி அரைக்க எடுத்துகிட்டு எனக்கு வெங்காயம் பெருசாக வந்துருச்சான்னு பார்க்கணும். பரவாயில்லாமல் வந்திருக்குது. இன்னும் கொஞ்சம் பெருசாகணும். உட புல் வேறு முளைச்சிருக்காங்க. இந்த புதினாவை கட் பண்ணணுன்னு திருப்பி நல்லா முளைச்சிருச்சு பாருங்கள். பீட்ரூட் வந்துருச்சான்னு பார்க்கணும். நான் வச்சு 1 மாதம் ஆச்சு. அடையில் கிழங்கு தெரியுது விவர்ஸ். நான் 1 வாரம் கழித்து எடுத்து பார்ப்போம். நல்லா இலையெல்லாம் சூப்பராக தளர்த்துருக்கு பாருங்கள். இதில் ஒரு பால்சம் செடி மாதிரி ஒன்று வருது. இது பால்சம் தானா என்னென்னு எனக்கு பார்த்து சொல்லுங்கள். பால்சம் செடினா தனியாக எடுத்து இதை நட்டு விட்ருவோம். இதில் வர்றது இது சங்குப்பூ மாதிரி தெரியுது. இது என்னென்னு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை அதுவாக வருது, விதையெல்லாம் போடலை. இது பால்சமானு தெரில, பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். எல்லா செடியோட அப்டேட்டையும் பார்ப்போம். செவ்வந்தி இது என்ன பூனே தெரில விவர்ஸ். இந்த வட்டம் பூக்கவே இல்லை. ஆனால் எவ்வளோ செழிப்பாக இருக்குன்னு பாருங்கள். செடி பார்க்கவே சூப்பராக இருக்குது. இங்கே ஒன்று நிற்கி. இது நம்ம இந்த கலர் தான் எடுத்து கட் பண்ணதுக்கப்புறம் தடுத்துருக்காங்க. மஞ்சள் கலர் இருந்துச்சுல அது. இது என்ன கலர்னே தெரியலை. நான் அவ்வளோதான். நான் இங்கே பூக்காது இன்னும். ஏன்னா அந்தந்த மாதத்துல அது பூப்பாக. இப்போ என்ன பூ பூக்க போகுன்னு தெரில. காலையில் ஒரு தடவை தண்ணி பீச்சு அடித்தேன். இப்போயும் ஒரு தடவை அடிச்சிருக்கேன். இருந்தாலும் செடியெல்லாம் ஒரு மாதிரி வெயில். இதில் காய் வர ஆரம்பிச்சிருது. இந்த மிளகாலையும் எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள். கத்திரிக்காயிலையும் அங்கிட்ட 5-6 பூ விட்டுருக்கு. நான் அதுவும் இன்னும் காயாயிரும். எல்லா செடியுமே நல்லா சிறப்பாக வருது. முருங்கையும் இப்போ நல்லா தழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் மண் அணைச்சி வைக்கணும். ஏன்னா மரம் பக்கத்தில் இருக்கனால வேர் விட முடியாமல் கஷ்டப்பட்டுது. அதான் இலையெல்லாம் பாருங்கள் குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள். இதில் பாருங்கள் எவ்வளோ பெரிய பெரிய இலையாக இருக்குன்னு பாருங்கள். இதே ஒரு நாளைக்கு இந்த இலையெல்லாம் எடுத்து நம்ம எல்லா இலையும் போட்டு பொறிக்கிறதா நமக்கு வேலை. செடியெல்லாம் எவ்வளோ சிறப்பாக வந்துக்கிட்டு பாருங்கள். வெண்டைக்காயில் 3வது சைடு பிராஞ்ச் விட்ருக்கு. 2 பிராஞ்சில் இப்போ வெண்டைக்காய் வந்துக்கிட்டு இருக்குது. இங்கே கீழே பாருங்கள் 3வது சைடு பிராஞ்ச் விட்டு அதுலேயும் பூ வரப்போகிறாங்க. அடியில் நம்ம பேசிக்காக என்ன மண் கலவை கொடுக்குறோமோ அதில் தான் நல்லா சிறப்பாக வருது. இது அவரைக்கான்னு வச்சேன். இது செடி மொச்சையாகி போச்சு. சரி வந்த வரைக்கும் வரட்டும்னு இதையும் விட்டு வச்சுருக்கேன். தண்ணி அடித்தது தக்காளி செடி எப்படி படுத்துருச்சுன்னு பாருங்கள். நான் மரத்தை தூக்கி என்ன செய்யணும், ஒட்டி வைக்கணும். வேறு ஒன்றும் இல்லை விவர்ஸ். நம்ம எப்பயும் கொடுப்போம்ல அந்த காய்கறி கழிவில் தான் என்ன செஞ்சுருக்கேன். இது வெங்காய ஸ்டாண்டை ஒதுக்கினேன். பல்லாரி வெங்காயம்லாம் நிறையா 2-3 இதாக இருந்துச்சு. அது எல்லாத்தையும் இதுக்குள்ளே போட்டு வச்சேன். நேற்றே போட்டு வச்சேன். அந்த தண்ணியை தான் என்ன செய்ய போகிறேன், வெங்காயத்தூள், வாழைப்பழத்தூள், டீத்தூள் இதைத்தான் என்ன செய்ய போகிறேன், செடிகளுக்கு கொடுத்து விட போகிறேன். வெயில் நேரம் ஏதாச்சும் லிக்விட் ஃபெர்டிலைசராக கொடுத்துக்கிட்டே இருங்க. கொடுத்தீங்கன்னா தான் செடி நல்லா சிறப்பாக வரும். எல்லா செடியுமே நல்லா சிறப்பாக வருது. அதனால் நீங்கள் கூடுமான வரைக்கும் இயற்கை உரமாகவே கொடுங்க. கொடுத்தீங்கன்னா செடி நல்லா செழிப்பாக வரும். இந்த சுண்டைக்காய்க்கு விவர்ஸ் காஞ்ச பூக்கள்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்துங்க பாருங்கள். மேலே மூடாக்கு மாதிரி போட்டு விட்டேன். அதெல்லாம் சீக்கிரம் உங்களுக்கு மக்கிரும் காஞ்ச பூவெல்லாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்கை, கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஜெர்சி மாறனுக்கு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். அதை என்ன செய்யுங்க, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.